இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் குவாரியில் பாறை சரிந்து 5 பேர் பலியான துயர சம்பவம். மேகா ப்ளூ மெட்டல் குவாரி உரிமையாளர் மேகவர்மர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு. சிவகங்கை கல்குவாரி விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் உத்தரவு. விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க ஆணை. காரைக்குடி மல்லாக்கோட்டை கல்குவாரி விபத்தில் சிக்கியவர்களை மீட்க விரைந்த மீட்பு குழு. நெல்லை ராதாபுரத்தில் இருந்து 30 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழு விரைவு. குவாரிகளில் சுரங்க விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை விசாரணை செய்ய வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். மாவட்ட நிர்வாகம் முறையாக கண்காணித்திருந்தால் விபத்து நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்று சிவகங்கை சம்பவத்தை சுட்டிக்காட்டி அறிக்கை. பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்வாரும் பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளையும் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் நடைபெற்ற கொலை, கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து பிடித்த காவல்துறையினருக்கு பாராட்டு. தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ₹255 கோடி மதிப்பீட்டில் 20 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சுமார் ₹934 கோடி மதிப்பீட்டில் 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள், 4 வணிக வளாகங்களையும் திறந்து வைத்தார். தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என இபிஎஸ் விமர்சனம். வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ, எல்லாம் தம்பி படுத்தும் பாடு என சாடல். அரக்கோணம் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பொறுப்பில் இருந்து தெய்வச் செயல் நீக்கம். கல்லூரி மாணவியின் பாலியல் புகாரை தொடர்ந்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நடவடிக்கை. திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்ற சம்பவங்களில் பேச்சுவார்த்தை மூலம் சரிகட்ட முயற்சிப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து வரும் 23ஆம் தேதி தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை திருடி சென்ற மர்ம நபர். சினிமா பாணியில் 15 கிலோமீட்டர் தூரம் லாரியை துரத்திச் சென்று பிடித்த போலீசார். வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை. அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என்று அமைச்சர் சிவசங்கர் உறுதி. பல்லடம் அருகே சாயப்பட்டறை ஆலையில் விஷவாயு தாக்கி பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு. ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் சாய ஆலை நிறுவனத்தினர் ஒப்புதல். நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடியில் பொருளாதார குற்றப்பிரிவு அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை 10% நிதி கூட கொடுக்கவில்லை என்பது வேதனை என்றும் கருத்து.
தமிழகத்தில் காலியாக உள்ள 400 உள்ளாட்சி காலி பணியிடங்களுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியீடு. வாக்குப்பதிவு மையங்களின் விவரங்களையும் வெளியிட்டது மாநில தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் தேசிய கட்சிகளை தவிர்த்துவிட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் உறுதி. ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு இணைந்தால்தான் திராவிட கட்சிக்கு வாக்கு வங்கி வலுவாக இருக்கும் என்றும் பேட்டி. தேசிய கட்சிகளை எல்லாம் தவிர்த்து விட்டு திராவிட கட்சிகள் அரசியல் செய்ய முடியாது. இவங்க ஒன்றும் அசம்பிளி மட்டும் இல்லையா, அப்பப்போ ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடுவில் 5 வருஷம் வரதானே செய்யுது. அந்த 5 வருஷம் வரும்போது ஒரு தேசிய கட்சியோடு இணைந்தால்தான் அந்த திராவிட கட்சிக்கே ஒரு வாக்கு வங்கி வலுவாக இருக்கிறது. தேசிய கட்சிகளை நிராகரித்து விட்டாலும் தமிழ்நாட்டு அரசியல் செய்ய முடியாது. முன்னாடி ஒரே ஒரு தேசிய கட்சி தான் பிரதானமாக இருந்தது. இப்போ நான் ஏற்றுக்கொள்கிறேன், 2 தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். விஜய் கூட்டணி வைப்பதும் தனித்து போட்டியிடுவதும் அவரது விருப்பம். தனித்து நின்று தேர்தலில் போட்டியிடுவது நல்லது. மதுரையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேட்டி. தாவேகாவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியா போனோன்னு முடிவெடுத்தா அது சரி, இந்த கூட்டணி வைக்கணும் முடிவெடுத்தா அதுவும் சரி, அது அவரோட விருப்பம். அதுல நான் கருத்து சொல்றதுக்கு தயார் இல்லை. இட் இஸ் ஹிஸ் ரைட். கேரள மாநிலத்தில் இருந்து 70 லட்சம் ரூபாயை சட்டைக்குள் மறைத்து கடத்திய 3 பேர் கைது. வாகன சோதனையில் பிடிபட்டவர்களிடம் கேரள போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. அனைவரையும் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்து வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தகவல். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் வெள்ள தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். துறை சார்ந்த அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. திடீர் மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டம் அடித்தன. மோசமான வானிலை காரணமாக 6 புறப்பாடு விமானங்களும் தாமதம். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு. நாளை மறுதினம் அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலோர கர்நாடகா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு. கர்நாடக எல்லையோரம் உள்ள கேரள மாவட்டங்களான காசர்கோடு மற்றும் கண்ணூரிலும் வெள்ளப்பெருக்கு அபாயம் இருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை. கேரளாவில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தீவிரம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மே 27ஆம் தேதி கடைசி நாள் என்று மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே தகவல்.
சென்னை ஈசிஆரில் ஓய்வு பெற்ற மென்பொருள் ஊழியர் வீட்டில் 60 சவரன் நகைகள் கொள்ளை. நேபாள தம்பதியை கைது செய்து நகைகளை மீட்ட தனிப்படை போலீசார். தாம்பரம் அருகே அரிய வகை எறும்பு தின்னிகளை கடத்தி 40 லட்சம் ரூபாய்க்கு விற்க முயன்ற 4 பேர் கைது. ஒரு ஆட்டோ 2 பைக்குகளை பறிமுதல் செய்து முக்கிய குற்றவாளிக்கு வனத்துறையினர் வலை வீச்சு. கன்னியாகுமரி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் குழந்தை இறந்த விவகாரம். நீதி கேட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு. சென்னை துறைமுகத்தில் பார்க்கிங் கட்டணத்தை எதிர்த்து கண்டெய்னர் லாரிகள் வேலைநிறுத்தம். 3 நாட்களில் தீர்வு காணவில்லை என்றால் 3 துறைமுகங்களிலும் வேலைநிறுத்தம் என்று தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை. கொடைக்கானல் ஏரிச்சாலையில் வாகனத்தை நிறுத்த முயன்ற போக்குவரத்து காவலரை இடிக்க வந்த சுற்றுலா பயணியால் பரபரப்பு. மது போதையில் சுற்றுலா பயணி காரை இயக்கியதாக அப்பகுதியில் கூடியிருந்த மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பயணித்த அரசு பேருந்தில் மின் விளக்குகள் எரியாததால் செல்போன் டார்ச்சை ஒளிரவிட்டபடி டிக்கெட் கொடுத்த நடத்துனர். இருளில் பயணித்த மக்கள் கடும் அதிருப்தி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சுத்திகரிப்பு செய்யாமல் சாய கழிவுநீர் வெளியேறுவதாக சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியானதன் எதிரொலி. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு. பெரிய நடிகருடன் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நடிப்பேன் என சூரி பேட்டி. முன்னதாக கதாநாயகனாக மட்டுமே நடிப்பேன் என்று கூறிய நிலையில் அந்தர் பல்டி. அடுத்து இயக்குனராக கொண்டான ஒரு பிள்ளையார் சொல்லியா இதை எடுத்துக்கலாம். இப்ப கதை நாயகனா நான் இருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கான மேல கதை நாயகனா நான் உட்காந்து ஃபுல்லா எழுதிக்கிட்டே இருக்க போல. நகைச்சுவை எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் கதை நாயகனாலும் நகைச்சுவை கொடுத்துருக்குன்னு ஆசைப்படுறேன். கதை நாயனோட சில நகைச்சுவை தான். நகைச்சுவைக்கு தனி உருவம்லாம் கிடையாதுங்க. அது ஒரு குடும்பத்துல எப்படி கஷ்ட நஷ்டம் சோகம் எல்லாமே இருக்கும். அதுல ஒரு மிகுந்த நிதானத்தோடும் திட்டமிட்டும் தான் வீட்டை விட்டு வெளியேறினார் ரவி மோகன் என முன்னாள் மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. தமது சொத்துக்களையோ கௌரவத்தையோ இழந்து ரவி மோகன் வெறும் காலோடு வெளியேறவில்லை என்றும் காட்டம். உங்கள் வாழ்வின் ஒளி என்று கூறியவரே எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்துள்ளார் என்று கெனிஷாவை மறைமுகமாக சாடினார் ஆர்த்தி. விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே எங்கள் வாழ்க்கையில் அந்த நபர் வந்துவிட்டார் என்றும் விளக்கம். இருபத்தி 3ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெற இருந்த RCB ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான போட்டி லக்னோவுக்கு மாற்றம். பெங்களூருவுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் போட்டி மாற்றம் என தகவல்.